அகைத்துறை நேயர்களுக்கு வணக்கம். விஜய் முதல்வர் ஆவாரா மாட்டாரா? இதுதான் பார்த்தீங்கன்னா, கடந்த 4, 5 நாட்களாக தொடர்ந்து தமிழ்நாட்டில பேச்சா இருக்கு. அதாவது பெருவாரியான மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 108 சீட்கள் விஜய் வெற்றி பெற்றிருக்கார். ஆனா விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அதாவது அந்த மேஜிக் நம்பர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 118 விஜய்க்கு கிடைக்கல. 118 கிடைக்காதனால விஜய் ஆட்சி அமைக்கிறதுல தொடர்ந்து சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4, 5 நாளா விஜய் அந்த 118 நம்பர் அடையிறதுக்காண்டி பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கார். 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு கான்வாய் எல்லாம் கொடுக்கப்பட்டது அரசாங்கத்தால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் 5ஆம் தேதியே கவர்னரை போய் சந்திச்சார். மெஜாரிட்டி கோரினார். ஆனால் கவர்னர் போதிய மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால விஜய் திருப்பி அனுப்பிச்சார். மெஜாரிட்டியோடு வர சொல்லி அனுப்பித்து விட்டார். இதுதான் நிலவரம். மெஜாரிட்டி எப்படி கிடைக்கும் விஜய்க்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அவர் தீய சக்தி என்று சொல்லியிருந்தார். டிஎம்கே கிட்ட அவர் உரிமை கோர முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேட்டையும் அவர் உரிமை கோரவில்லை. இந்த பல கட்சிகள் இருக்கிறது. அந்த அதாவது டிஎம்கே கூட்டணியில் அது காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் முதல் நாளே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதரவை கொடுத்து விட்டார்கள் டிவிகேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் அதாவது சிபிஎம் அண்ட் சிபிஐ அவங்க தலா 2 சீட்டுகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருமாவளவன் கட்சி அவர் பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரிடம் ஒரு சீட்டு இருக்குது. இதுதான் நிலவரம். ஸோ இங்கிருந்து தான் விஜய் அவருடைய ஆதரவை பெற்றாக வேண்டும் என்ற சூழல். அது ஒரு நெருக்கடியான சூழல் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் அரசியல் ஆரம்பித்ததுலேருந்து டே ஒன்லேருந்து டிஎம்கேவை தான் தீய சக்தின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார். எல்லா மேடைகளையும் அதை தான் பேசியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தீய சக்தின்னு சொல்லக்கூடிய விஜய் சொல்லக்கூடிய அந்த டிஎம்கே கூட்டணியில் இருந்து தான் இந்த கூட்டணியெல்லாம் இருக்குது. அப்படின்னும் போது இங்கிருந்து தனக்கு ஆதரவு வேணும் அப்படின்றது ஒரு 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 தர்ம சங்கடமான ஒரு சூழல். அது அது சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு விஜய் தள்ளப்பட்டார். 2வது நாளே மறுபடியும் கவர்னர் விஜயை அழைத்து பேசினார். அன்றும் பார்த்தீங்கன்னா, ஆதரவு கடிதங்களோடு வாங்க, போதிய மெஜாரிட்டியோடு வாங்க, நிச்சயமாக உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்றத கவர்னர் சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் நேற்று மறுபடியும் கவர்னரை போய் சந்தித்தார். நேற்று சந்தித்த போது கூட பார்த்தீங்கன்னா, 2 கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஆதரவு, அதாவது தலா 2 சீட்டுகள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது அவர் சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்படி சொல்கிறது, விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவர்கள் பதில் சொல்லாமல் இருந்தார்கள் நேற்று. அதாவது அவங்க கட்சியில் உயர்மட்ட அவங்களுடைய விவாதங்கள்லாம் முடித்து தான் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அது இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆதரவு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. செய்தி விஜய்க்கு போயிருந்தது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா, நேற்று கவர்னரை போய் பார்த்திருந்தார். ஆனால் நேற்றுமே பார்த்தீங்கன்னா 116 அதுதான் அவரால் மறுபடியும் காட்ட முடிஞ்சது. மறுபடியும் கவர்னர் மெஜாரிட்டி தான் வேணும் அப்படிங்கிறது அழுத்தமாக இருந்தார். அதாவது நம்ம கவர்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி இல்லாமல் இந்த ஆட்சியை அமைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருந்தார். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சட்டசபையில் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டும். கவர்னர் அதிகமான சீட்டு பெற்ற கட்சிகள், பெரும்பான்மை அதிகமான சீட்டு பெற்ற கட்சிகளைத்தான் ஆட்சிக்கு அழைக்க வேண்டும். அதுதான் சரி என்று சூழல் இருந்தது. ஆனாலும் என்னன்னா, பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் தொடர்ந்து இன்னைக்கு சேனல்ஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னருடைய டிஸ்கிரிஷன், அதாவது அது ஒரு தனிப்பட்ட முடிவு. அவர் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டால் அது நிலையான ஆட்சியாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இருந்ததுன்னா, அந்த சந்தேகத்துக்கு காரணத்தை காட்டி அவர் தாமதப்படுத்துறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் அது அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. சில உதாரணங்களை கூட சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் எல்லா ஏடிஎம்கே எம்எல்ஏவும் கூவத்தூரில் போய் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார்
128, அதாவது வந்து 118 தான் வந்து மெஜாரிட்டிக்கு தேவை அந்த மேஜிக் நம்பர். ஆனால் அவங்க 128 வச்சுருந்தாங்க. அந்த 128 நம்பரோட போய் அவங்க கவர்னரை சந்திச்சாங்க. அன்றைய ஆளுநர் வித்யாசாகரை சந்திச்சாங்க. அன்னைக்கு சசிகலாவை வந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடாமே காலம் தாழ்த்தே இருந்தார். அன்னைக்கு வந்து கவர்னர் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அன்னைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சசிகலா அம்மையார் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கு கேஸ் வந்து நிலுவையில் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 2-3 நாள்ல வந்து தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தது. அதனால அந்த தீர்ப்பு ஒருவேளை அவர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டால் இவர் ஆட்சி அமைத்த ஒரு 3 நாளே வந்து சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து அவர் இறங்க வேண்டி வரும். இது தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால ஆளுநர் வந்து காலம் தாழ்த்தினார். அவர் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா சசிகலா குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு சென்றது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அதே 122 மெஜாரிட்டியோட எடப்பாடி அவர்கள் போய் வந்து ஆளுநரை சந்திச்சப்ப எடப்பாடி அவர்களை வந்து ஆளுநர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார். இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆளுநர் அவருக்கு முழு திருப்தி வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டம் இருக்கு. அதாவது வந்து சட்டம் அப்படிங்கிற சொல்றதை விட பதவியேற்று 2-3 நாள்ல முதல்வர் பதவியிலிருந்து இறங்கினா அதை வந்து ஒரு சங்கடங்களை உருவாக்கும்ன்றதுனால தான் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அழுத்தம் கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த மெஜாரிட்டிக்காண்டி எல்லாரையும் போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐக்கெல்லாம் நேரடியாகவே போய் அவருடைய எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று விஜய் கேட்டிருந்தார். ஸோ விஜய்க்கு அந்த ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது நொடிக்கு நொடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறதா ஒரு செய்தி வந்து இணையதளங்களில் தொடர்ந்து வளம் வந்துட்டு இருந்தது. ஒரு முயற்சி எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொள்கை ரீதியாக சரியாக வராது. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே காலங்காலமாக எதிரிகளாக இருக்கிறாங்க, அரசியல் எதிரிகளாக இருக்காங்க. ஏடிஎம்கே தொடங்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா டிஎம்கேவால தான், அதுதான் காரணமாக இருந்துச்சு. ஏடிஎம்கே பிறந்ததுக்கே டிஎம்கே தான் காரணம் அப்படின்னும் போது இப்போ அதாவது வந்து விஜய் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி 2 பேரும் இணைஞ்சா நாளைக்கு வந்து தேர்தலை சந்திக்கிறது, அதாவது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலையோ இல்லை வந்து சட்டமன்ற தேர்தலையோ சந்திக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் வரலாம். அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை 2 பேருமே இணைஞ்சு வந்து போட்டியிட்டாங்கன்னா எப்படி வந்து சீட்டை பிரிச்சுப்பாங்க? 40 சீட்டு வந்து ஏடிஎம்கேக்கு 20 டிஎம்கேக்கு 20 அப்படி பிரிச்சுக்க முடியுமா? அப்படி வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா ஏடிஎம்கேல ஒரு கூட்டணி இருப்பாங்க, டிஎம்கேல ஒரு கூட்டணி இருப்பாங்க, அவங்களுக்கும் சீட்டு ஒதுக்க வேண்டி வரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாகவே சரியாக வராது, கொள்கை ரீதியாகவே இது சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல். அதுதான் யதார்த்தம். அது எல்லாருக்கும் புரிஞ்சதுனால அவங்க வந்து அந்த முடிவை அவங்க கைவிட்டுட்டதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அதாவது வந்து நேற்று கவர்னரை சந்தித்ததுக்கு அப்புறம் 11:30 மணி சுமார் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து கவர்னரை சந்திச்சிருந்தார். அதாவது வந்து காமராஜ் அவருடைய எம்எல்ஏ மன்னார்குடி எம்எல்ஏவோட போய் வந்து கவர்னரை சந்திச்சிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்கார், அவரும் என்ன புகார் சொல்லியிருந்தார் அப்படின்னா கவர்னரிடம், அதாவது வந்து என்னுடைய கட்சி எம்எல்ஏ அவர் வந்து ஒரு சீட்டு தான் அமமுகவுக்கு, அந்த ஒரு சீட்டு வந்து அந்த எம்எல்ஏ டிவிகேக்கு ஆதரவு கொடுத்ததா ஒரு லெட்ரு வந்து டிவிகே வந்து கவர்னரை நேற்று பார்த்தப்ப கொடுத்துருக்காங்க. அது முற்றிலும் போய் அப்படி ஒரு லெட்டரை வந்து என்னுடைய கட்சி அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத மறுத்திருந்தார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார் டிவிகே மேலே. அது என்ன அப்படின்னா குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பேரம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படும் போது சட்டமன்றம் ஏற்படும் போது 1 சீட்டு 2 சீட்டு 4 சீட்டு இந்த மாதிரி குறைஞ்ச அளவில் வந்து தேவைகள் இருக்கும்போது என்னென்னா எப்படியாவது இவங்களை வந்து விலக்கி வாங்க முயற்சி பண்ணுவாங்க. சில நேரங்களில் ஒரு 1-2 சுயேட்சைகள் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை சுயேட்சைகள் இந்த தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அது இல்லாமல் வேறு கட்சியிலிருந்து அந்த மெம்பர்ஸை வந்து பணம் கொடுத்தோ இல்லை பதவி கொடுக்குறோம், மினிஸ்டர் பதவி கொடுக்குறோம், ஏதோ ஒரு முக்கியமான பதவி கொடுக்குறோம், பொறுப்பு கொடுக்குறோம், அப்படியோ பேரம் பேசி வாங்குறது தான் குதிரை பேரம் என்பது. அதாவது அதிகமான படம் கொடுத்து ஒரு உதாரணம் சாதாரணமாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 ரூபா பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 4000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அது குதிரை பேரம் மாதிரி தான். அதாவது
அந்த மாதிரியான சூழல் வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. டிவிக்கே அதுக்கு காரணமாக இருக்காங்க. எங்களுடைய எம்எல்ஏ வந்து அந்த மாதிரி கூட்டிட்டு போய் லெட்ரு வாங்கினதா ஒரு பொய்யா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு லெட்டரை. அதன் காரணமாக அந்த மெஜாரிட்டிக்கு கொடுத்துருக்கிற எல்லா லெட்டரையுமே வந்து வெரிஃபை பண்ணணும், சரி பார்க்கணும். இதெல்லாம் வந்து உண்மையாகவே அவங்க வந்து முழு சம்மதத்தோடு கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் நேற்றுக்கு புதிய ஒரு சர்ச்சையை வந்து அவர் வந்து உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. ஸோ விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. அது என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் விஜய் வந்து பல பேரை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, 4-5 நாளாக வந்து தூங்க முடியாத ஒரு பதட்டமான ஒரு நிலைமையில், அதாவது 108 என்பது ஒரு நல்ல கணிசமான ஒரு சீட்டு தான். ஆனால் அது மெஜாரிட்டிக்கு பத்தாத ஒரு சூழல். அவர் வந்து 108 அப்படின்னும் போது ஒரு 2 தொகுதியில் அவர் போட்டியிருக்கார். திருச்சி கிழக்குலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேயும் போட்டிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது ஏதாவது ஒரு தொகுதியை வந்து அவர் ராஜினாமா பண்ணி ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது 107 மாறிடுது. ஸோ இந்த மெஜாரிட்டி இப்போ தான் காங்கிரஸ் கொடுத்தது, சிபிஎம் கொடுத்தது, சிபிஐ கொடுத்தது எல்லாம் போக 2 சீட்டு தேவைப்பட்டது. அந்த 2 சீட்டு அந்த மேஜிக்கை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கரா யாரையோ இந்த தேர்தலில் கிங் மேக்கர்னு சொன்னாங்க. ஒரு எடப்பாடி கிங் மேக்கர்னு சொன்னாங்க. இன்னும் பல பேர் வந்து அடிபட்டது. ஆனாலும் அந்த கிங் மேக்கரா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் தான் இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமாவளவன் அவர்கள் அவங்களுடைய எப்படி சொல்றது உறுப்பினர்கள்ட்ட அவங்களுக்கு கட்சி நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி, அதாவது நிபந்தனை இல்லாத வந்து அவங்களுக்கு ஆதரவு வந்து டிவிகேக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான லெட்டரையும் இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லெட்டர் எடுத்துகிட்டு விஜய் வந்து கவர்னர் அலுவலகத்துக்கு போனால் கவர்னர் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிடுறாரு. ஏன்னா கேரளாவில் வந்து பதவி பிரமாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அவர் இருக்குது. ஏன்னா கேரளாலையும் அவர் தான் கவர்னர், தமிழ்நாட்டிலையும் அவர் தான் கவர்னர். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஆக்டிங் கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. 2 ஸ்டேட்டுக்கும் இப்போதைக்கு அவர் தான் கவர்னர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து கேரளாவுக்கு போக வேண்டிய சூழல். அதனால் இன்னைக்கு விஜய் வந்து கவர்னரை சந்திக்க முடியாத ஒரு சூழல். விஜய் வந்து திரும்பி வந்துட்டார். இப்போ வந்து இன்னும் 2 நாள் இருக்குது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கே கேரளாவில் அவங்க பதவியேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நாளைக்குள்ளே வேற ஏதாவது அரசியல் சதுரங்க வேட்டை ஆட்டங்கள் தொடங்குமா, நடக்குமா? இப்படி வந்து பல கோணத்தில் வந்து இன்னைக்கு வந்து விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. பல பேர் பலவிதமான எப்படி சொல்றது புது சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த தேர்தலில் இப்படி நடந்தது, அந்த தேர்தலில் இப்படி நடந்தது, இப்படி எத்தனையோ உதாரணங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் விஜய் இந்த மேஜிக் நம்பரை இன்னைக்கு வந்து அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது IUML அவங்களும் வந்து 2 சீட்டு அவங்களும் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேஜிக் நம்பர் கவர்னரை சந்திக்கும் போது கவர்னர் வந்து ஏற்றுக்கொள்வாரா, முழு மனதோடு ஏற்றுக்கொள்வாரா, இல்லை அங்கேயும் ஏதாவது சந்தேகங்களை எழுப்புவாரா? ஏன்னா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது சார்ந்து ஏதாவது விசாரணைகள் இருக்குமா? இந்த மெஜாரிட்டியை அவர் ஏற்றுப்பாரா? விஜய் வந்து வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு 11ஆம் தேதி வந்து பதவி ஏற்பாரா இப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எதிர்பார்ப்பா இருக்கு. அதாவது 4ஆம் தேதி நடந்த தேர்தல் அன்றே வந்து டிவிகே வந்து 108 சீட்டு வென்றுட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதிகப்படியான சீட்டு இருக்கிற கட்சியாக அவங்க இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் விஜய் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு. திங்கட்கிழமை தான் அதுக்கான விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கவர்னரை அவர் சந்திச்சதுக்கப்புறம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பொதுவாக இந்த மாதிரியான அரசியல் விளையாட்டில் மெஜாரிட்டி இல்லாமல் போகும்போது இந்த ஆட்டங்கள்லாம் நடக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இவ்வளோ பெரிய வெற்றி அடைவார்னு யாருமே நம்பலை. நம்மளும் நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த வெற்றி மக்கள் வந்து பெரிய பெரிய வெற்றியை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் வந்து சரி. விஜய் அதாவது பிரச்சாரத்தின் போது இன்னும் கொஞ்சம் வந்து உழைப்பை போட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தா, எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தா நிச்சயமாக ஒரு பெரும்பான்மை அவருக்கே கிடைச்சிருக்கும். ஒரு 140, 180, 170 கூட கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு விஜய் அலை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் தான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டார். அதாவது வந்து பிரச்சாரத்துக்கு ஒரு 15 பாயிண்ட் அந்த மாதிரி தான் விஜய் போயிருப்பார் அதிகப்படி. அதுக்கே இந்த வெற்றினா எல்லா இடத்துக்கும் போயிருந்தா எவ்வளோ பெரிய வெற்றி விஜய் வந்து கிடைச்சிருக்கும். இந்த பெரும்பான்மை அதாவது வந்து நிரூபிக்கிறதுக்காண்டி எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு போக வேண்டிய சூழல் உருவாயிருக்காது. ஸோ விஜய் நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும். வருங்காலத்தில் வர தேர்தல்களில் விஜய் இதை புரிஞ்சுக்கிட்டு
அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவான்னு நான் நம்புகிறோம். விஜய் கிட்ட மக்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. பெரிய எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட கிளம்பி இருக்கு. அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்பை, அதாவது விஜய் முதல்வராக வரதை விட அந்த முதல்வராக இருந்து நமக்கு எல்லாமே செய்வார் நம்ம அண்ணன் அப்படின்னு நினச்சி போட்டிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைன்னு விஜய் நினச்சி போட்டிருக்காங்க. எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள், பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சியை விஜய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், வழங்கணும். அதுதான் வந்து விஜயினுடைய முழு வெற்றியா இருக்கும். தொடர்ந்து விஜய் வந்து அரசியலில் பயணிக்கிறதுக்கான ஒரு வழித்தடமா இருக்கும். வணக்கம்.